மலையில் ஆத்தங்கரையோரமா விருந்து. சிட்டியில 2 நாளா இடைவிடாம மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால தெருவெல்லாம் தண்ணியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது கிராமத்துல இருந்து போன புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா எல்லாருமே காலேஜ் படிக்கிறதுக்காக சிட்டில ஒரு ரூம் எடுத்து அங்க தங்கியிருந்தாங்க. மழையா இருந்ததுனால இப்ப அவங்க 3 பேரும் ரூமுக்குள்ள தான் இருந்தாங்க. பன்னு ஜன்னல் வழியா மழை பெய்யறத பார்த்து பெருமூச்சு விட்டு, அப்பா, என்னடா மழை இது! இதே நம்ம கிராமத்துல மழை பெஞ்சா அந்த மண் வாசத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இந்த சிட்டில மழை பெஞ்சா அந்த காங்கிரீட் ரோடு, அந்த மோரி வாசனை இதுதான் வருது. இந்த மழைக்கு நம்ம ஊர்ல இருந்திருந்தா மஜா இருந்திருக்கும். சின்ன காக்கா கட்டல்ல படுத்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு, என்னோட மனசுல இருக்கிற வார்த்தைய அப்படியே சொல்லிட்டடா பன்னு. இந்த மழைக்கு இதே நம்ம ஊரா இருந்தா சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா இந்த மழைக்கு எவ்வளோ ருசியா இருக்கும். அத பத்தி யோசிச்சாவே வாயில எச்சில் ஊறுது. அப்போ புஜ்ஜி படிச்சுக்கிட்டு இருந்த புக்க தூரமா வச்சு, ஆமாண்டா பன்னு, இந்த சிட்டில எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு கை ருசி எங்கேயுமே வர மாட்டேங்குதுடா. நம்ம இப்போ இருக்கிறது சிட்டில. சிட்டிக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து மாதிரி வேணும்னு கேட்டா எங்கேயாவது கிடைக்குமா? சரி வாங்க, நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் ஏதோ சாப்பிட்டு வரலாம். பன்னு கிளி கோபமா, சீச்சி, மறுபடியும் இந்த ஹோட்டல் ஃபுட்டு தானா? இங்க போய் அந்த சல்லுன்னு இருக்கிற சாப்பாடு சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமையே உக்காந்து இருக்கலாம். புஜ்ஜி குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உற்சாகமா, டே பன்னு, சின்னு, இப்போ என்னடா உங்களுக்கு இந்த சிட்டில நாட்டுக்கோழி குழம்பு வேண்டாம் அப்படிதானே? கிராமத்து சமையல் தான் வேணும். அதுக்கு என்னடா இப்போ நம்மளோட கிராமம் இந்த சிட்டில இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்துல தானே இருக்கு. அப்போ சின்ன காக்கா ஆச்சரியமா, ஆமா, 2 மணி நேரம் தான். ஆனா இப்ப பஸ் இல்லையே, கேப் புக் பண்ணி போறதுதான். ஆமாண்டா பன்னு, பஸ் இல்லனா என்ன, கேபே புக் பண்ணிக்கிட்டு போலாம். நம்ம நேரா நம்ம வீட்டுக்கு போறது இல்லையே. நம்ம ஊர்ல ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த ஆத்து பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கே. அந்த மரத்துக்கு அடியில நம்மளே ஸ்வயமா சிக்கன் குழம்பு சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன் நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோமா? அது கேட்டு பன்னு கிளி ரொம்பவும் ஷாக்கானா. என்ன புஜ்ஜி, என்ன சொல்ற? நம்ம இந்த சிட்டில இருந்து கேப புக் பண்ணிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு போய் நம்மளே சமைச்சு சாப்பிடுறோமா? உன்னோட யோசனை என்னவோ ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. யோசனை என்னவோ சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த கொற்ற மலையில விறகெல்லாம் நனைஞ்சிருக்கும். நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுறது? ஐயோ சின்னோ பன்னு, நம்ம சிட்டில இருந்து கிராமத்துக்கு கிளம்ப போறோம். வழியிலேயே சிக்கன் 2 கிலோ, அதுக்கு தேவையான மசாலா, காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் போற வழியிலேயே காஞ்ச விறகு கட்டையும் வாங்கிக்கலாம். அப்படி எடுத்துட்டு போன விறகுல ஊர்ல நம்மளே ஸ்வயமா சமைச்சு சாப்பிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? நான் கேப் புக் பண்றேன், ஏற்பாடு பண்ணுங்க. பன்னும் சந்தோஷமா, வாவ் புஜ்ஜி, இவ்வளவு நாளைக்கு இன்னைக்கு தான் நம்ம ஒரு நல்ல ஐடியாவை எடுத்திருக்கோம். இன்னும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க கிளம்புங்க, எல்லாரும் போலாம். அப்படி பசங்க 3 பேரும் உற்சாகமா ஒரு கேப புக் பண்ணி போற வழியில மார்க்கெட்ல இறங்கி தேவையான காய்கறி, மளிகை சாமான், அதே மாதிரி சிக்கனு, மீன், சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், விறகு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கார்ல ஏறினாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் அழகான அவங்களுடைய ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. ஊர்ல அந்த குளத்தங்கரையில கார் வந்து நின்னுச்சு. அவங்க ஊருக்குள்ள போகாம அங்கேயே நின்னுட்டாங்க. அப்போ புஜ்ஜி குருவி அந்த காரை விட்டு இறங்கி, வாவ், பாத்தீங்களா இந்த கிராமத்துல எவ்வளவு சில்லுன்னு காத்து, மழை. இந்த இயற்கைக்கு நம்ம சிட்டில பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். சின்ன எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு, ஆமா புஜ்ஜி, வியூ பாத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு? அந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில போய் சமைக்கலாம். அங்கதான் மழை கொஞ்சம் கூட வராது. அங்க சமைச்சாதான் நிம்மதியா சமைக்க முடியும். டே சின்னு, நீ போய் அந்த மரத்துக்கடியில அடுப்ப பத்த வை. துணி, நீ போய் இந்த சிக்கனை கிளீனா கழுவிட்டு வா. நான் இந்த காஞ்ச விறக ஒடிச்சு அடுப்ப பத்த வைக்க ஏற்பாடுங்களை செய்யறேன். அப்படி அவங்க 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா அந்த குளத்தங்கரையில சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க.
ஒரு மண்ணடுப்பை வச்சு அதுல விறகையும் வச்சு அடுப்பை பத்த வச்சாங்க. காய்கறி எல்லாத்தையுமே நறுக்க ஆரம்பிச்சாங்க. பன்னும் சின்னும் புஜ்ஜி 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா அங்க சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க. டேய் பன்னு, மழை ஜோரா ஊத்திக்கிட்டு இருக்கு. நீ போய் குழம்பு வைக்க தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கிட்டு வாடா. பன்னு கிளி அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வா வா மழையே, சிக்கன் குழம்பு செய்யலாம். டேய் சின்னு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்படி குடுறா. அப்போ சின்ன காக்கா டேய் பன்னு, அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில போட்டு வதக்கும் போது அதுல இருந்து வர வாசத்தை தானடா நம்ம சிட்டில மறந்து போயிருந்தோம். புஜ்ஜி சிக்கனை வெட்டி பாத்திரத்துல போட்டு ஆமாண்டா பன்னு, இப்போ இந்த சிக்கன் பீஸ் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேக விட்டா குழம்பு ரெடி ஆயிடும். டேய் பன்னு, நீ போய் பாய போடுடா. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உட்காந்து 3 பேரும் சாப்பிடலாம். அப்படி பசங்க 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே சிக்கன் குழம்ப செஞ்சாங்க. அந்த வாசம் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. சிக்கன் குழம்போட மூடியை திறந்த உடனே பசங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஏ புஜ்ஜி, அந்த கறி நல்லா வெந்து போயிருக்கு. கிரேவி பத்தியா எவ்வளோ திக்கா வருது அப்படின்னு. இனிமே என்னால தாங்க முடியாது. சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அப்போ புஜ்ஜி அந்த பாத்திரத்தை இறக்கி பாயில வச்சு அப்பா, எப்படியோ கஷ்டப்பட்டு சிட்டில இருந்து வந்ததுக்கு இன்னைக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்படி வந்து உட்காருங்க, நான் உங்க 2 பேருக்கும் பரிமாறுறேன். அப்படி பசங்க 3 பேரும் தட்டுல சாப்பாடு போட்டு சந்தோஷமா சாப்பிடலான்னு ஆசையா உட்காந்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு ஆகாயத்துல பயங்கரமான இடி மின்னல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. மெதுவா வந்துகிட்டு இருந்த தோரண் திடீர்னு பெரிய மழையா மாறின உடனே அதை பார்த்து பாவம் பசங்க 3 பேருமே ரொம்பவுமே அப்செட் ஆயிட்டாங்க. டே பன்னு, என்னடா காத்து ரொம்ப பலமா வீசுது. அப்போ பன்னு கவலையா ஆமாண்டா, அந்த பாத்திரமே பறக்குது, பாய புடிடா. ஆனா வீசின காத்துக்கு கீழே இருக்கிற இலை குச்சி மண்ணு எல்லாமே பறந்துச்சு. அந்த காத்துக்கு கீழே இருந்த பாயும் பறந்துடுச்சு. அப்படி பாய் பறந்தப்போ அதுல இருந்த சிக்கன் குழம்போட குண்டா கவுந்துருச்சு. அப்படி அந்த குண்டா கவுந்ததுல அதுல இருக்கிற சிக்கன் குழம்பு சிக்கன் பீஸு எல்லாமே தரையில விழுந்துருச்சு. காத்து இன்னும் வேகமா வீசிக்கிட்டே தான் இருந்துச்சு. புஜ்ஜி குருவி கையில இருக்கிற பிளேட்டை கீழே போட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஐயோ, நம்ம சிக்கன் குழம்பு மண்ணுல விழுந்து போச்சு. ஐயோ கடவுளே. அப்போ பன்னு கிளி கீழே கொட்டி போன அந்த குழம்பு பார்த்து ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிற இந்த சிக்கன் மண்ணுல கொட்டிருச்சு. ஐயோ புஜ்ஜி, இங்க பாரு புஜ்ஜி. அப்போ சின்னும் ரொம்ப கோவமா டே பன்னு, பாத்திரத்தை புடின்னு சொன்ன ஏன்டா புடிக்கல நீ? இங்க பாத்தியா எல்லாமே கொட்டிக்கிச்சு. பன்னு இன்னும் அதிக கோவமா என்னடா எல்லாம் என்கிட்ட கேக்குற? நான் முதல்லயே சொன்ன புஜ்ஜி கிட்ட பாத்திரத்தை கட்டியா புடின்னு. புஜ்ஜி பாத்திரத்தை பிடிக்காதனால தான் எல்லாமே இப்போ கொட்டி போயிடுச்சு பாத்தியா. அப்போ புஜ்ஜி குருவி ரொம்ப கவலையா சீச்சி, என்ன இது? நான் உங்களை சிட்டில இருந்து கிராமத்துக்கு இந்த மாதிரி சமைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க பார்த்தா என்னையே தப்பு சொல்றீங்க. நான் என்ன பண்றது? காத்து ஜோரா வந்ததுனால தான் கொட்டிக்கிச்சு. அப்படி அவங்க 3 பேரும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு கீழே கொட்டி போன அந்த சிக்கன் குழம்ப பார்த்து உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியில ஒருத்தங்க மேல ஒருத்தங்க திட்டிக்கிட்டு பாவம் ரொம்பவும் கவலையோட தான் இருந்தாங்க. இப்படி இவங்க எல்லாரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல சிச்சு காக்கா மாட்டுக்கு புல்ல அறுத்துட்டு போறதுக்காக கொடையை பிடிச்சுக்கிட்டு வந்துச்சு. அப்பதான் அதோட காதுல யாரோ பசங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ சிச்சு காக்கா அந்த சத்தத்தை கேட்டு அட, இந்த மலையில ஆத்துக்கிட்ட யாரோ கத்துற மாதிரி கேக்குதே. இந்த குரல் கூட நான் கேட்ட மாதிரி இருக்கு. அட, இது நம்மளோட சின்ன குரல். ஆனா அவன் காலேஜில் படிக்கிறான். அவன் இங்கே வர்றதுக்கு எப்படி சாத்தியம்? சிச்சு காக்கா புல்ல அறுக்கிறத விட்டுட்டு கொடையை பிடிச்சுக்கிட்டு அந்த சத்தம் எங்க வருதோ அங்க போச்சு. அப்போ ஒரு மரத்துக்கு கீழே 3 பிள்ளைங்க மலையில நனைச்சுக்கிட்டு ஒருத்தங்க மேல ஒருத்தங்க சத்தமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவங்க பக்கத்துல போய் அடடே சின்னு, புஜ்ஜி, பன்னு, இந்த கொற்ற மலையில நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பசங்க எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது அங்க சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்துச்சு.
சிச்சுவை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள இருந்த அழுகை எல்லாமே வெளியில வந்துச்சு. அப்ப சின்ன காக்கா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா, சிச்சு மம்மி, நாங்க எல்லாரும் சிட்டில இருந்து இங்கே சிக்கனை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடலான்னு கொண்டு வந்தோம். ஆனா அடிச்ச காத்துக்கு எங்க சிக்கன் மொத்தம் கீழே கவுந்துக்குச்சு. சிச்சு காக்கா அவங்க நிலைமைய பார்த்து ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பும் வந்துச்சு. ஆமா, நீங்க சிட்டில படிக்க போன பசங்க, இந்த ஆத்தங்கரையில நீங்க எல்லாரும் மலையில என்ன பண்றீங்க? அப்போ பன்னு அழுதுகிட்டே, ஆண்டி, எங்களுக்கு இந்த கொற்ற மலையில நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. அதனால தான் சிட்டில இருந்து வரும்போதே கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சமைச்சோம். ஆனா இங்க அடிச்ச காத்துல எல்லாமே கொட்டிக்கிச்சு. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயையோ, பைத்தியக்கார பசங்களா! நீங்க சிட்டில இருந்து கறி கொண்டு வந்து நீங்களாவே இங்க வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு எங்க கையில வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்திருந்தா நாங்களே உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருப்போமே. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படி சிச்சு காக்கா அதுகிட்ட இருக்கிற கொடையோட உதவியால பசங்க 3 பேரையும் முதல்ல துணியோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அப்போ துணியோட வீட்டுல ஏற்கனவே சோட்டுக்கிளியும் இருந்தா. மழையில 3 பிள்ளைங்களும் நனைஞ்சு வந்ததை பார்த்து சோட்டுக்கிளி, துணிக்குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க. புஜி, என்னடி ஆச்சு? கொற்ற மலையில நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்க. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? பண்ணு, ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? சிச்சு, இவங்க எல்லாரும் உனக்கு எங்க கிடைச்சாங்க? அப்போ சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சுக்கிட்டே, துணி, என்னன்னு சொல்ற? இவங்க எல்லாரும் கொற்ற மலையில சிக்கன் குழம்பு சாப்பிடணும்னு சிட்டில இருந்தே சிக்கனை கொண்டு வந்திருக்காங்க. சமைச்சு முடிச்சு சாப்பிடுற நேரத்துல ஜோரா காத்தடிச்சு பாத்திரம் கவுந்து சிக்கன் எல்லாம் மண்ணுல கொட்டிக்கிச்சு போல. அதனால இவங்களால சாப்பிட முடியல. துணி ஆச்சரியப்பட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பைத்தியக்கார பசங்களே, சிக்கனை சிட்டில இருந்து கொண்டு வந்து நீங்களே ஆத்தங்கரையில சமைச்சு சாப்பிட்டீங்களா? கொற்ற மலையில காத்துக்கு எங்கேயாவது அடுப்பு எரியுமா? சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்தா சரியா இருக்கும். சோட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா பன்னு, டிகிரி படிச்சாலும் மூளையில மசாலாவே இல்லையா? காத்துல எங்கேயாவது அடுப்பு எரியுமா? அதுவும் ஆத்தங்கரையில போய். அப்போ புஜ்ஜி குருவி கோவமா, அம்மா, நாங்க எல்லாரும் வயித்த காலிய வச்சிருந்தா எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரே சிரிப்பா இருக்குதாம்மா? உங்களுக்கு நிஜமா எங்க மேல அன்பு இருக்கா? ஆமாமா, நாங்க எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எங்களை பார்த்த உடனே சிரிப்பு வருதா? ஒரட்டு ಹೋಗಿ ಸಿಟಿಗೆ ನಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬೇಡಿ. எங்க சிச்சு அம்மா நல்லவங்க. குறைஞ்சது எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க சிரிக்கிறீங்க. துணி சிரிக்கிறத நிப்பாட்டி புஜ்ஜி கிட்ட வந்து, சரி சரி விடுங்க. உங்களோட யோசனை, உங்களோட ஐடியாவை பத்தி நினைச்சாவே எங்களுக்கு சிரிப்பா வருது. உங்களுக்கு சிக்கன் செஞ்சு கொடுக்காம அனுப்ப முடியுமா? அப்ப சோட்டு பாசமா பன்னு கிட்ட, ஆமா பசங்களா, நீங்க எல்லாரும் போய் சுட சுட குளிச்சிட்டு வாங்க. நாங்க உங்களுக்காக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வைக்கிறோம். நீங்க எல்லாரும் ரெடி ஆவறதுக்கு முன்னாடி நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு காரசாரமான குழம்பு வைக்கிறோம். உங்க அளவுக்கு இல்லனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல்லா சிக்கன் செஞ்சு கொடுக்கறோம். பசங்க 3 பேருடைய முகத்திலயும் இப்ப சந்தோஷம் வந்துச்சு. தேங்க்யூ மம்மி, உண்மையிலேயே நீங்க கடவுள். அப்படி பசங்க 3 பேரும் குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு போனாங்க. ஆனா அவங்க 3 பேரும் குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள அம்மாங்க 3 பேரும் சேர்ந்து சுட சுட கோழி குழம்பும் சுட சுட சாப்பாடும் தயார் பண்ணாங்க. அந்த வாசத்துக்கே பசங்க 3 பேருக்கும் பசி 2 மடங்கு அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. வெளியில திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு மழை பெய்யுறத ரசிச்சுக்கிட்டே பசங்க உட்காந்துருந்தப்போ அம்மாங்க 3 பேருமே அவங்களுக்கு தட்டுல சுட சுட சாப்பாடு, கோழி குழம்பு எல்லாத்தையுமே போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பசங்க அதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, சிக்கன் குழம்பு எவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம செஞ்சதை விட நம்ம அம்மாவுங்க செஞ்சதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாண்டா பன்னு, இந்த சில்லுன்னு மழை காத்துக்கு சிக்கன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டுட்டுமா? ஆமா சின்னு, நம்மளால சமைச்சு சாப்பிட முடியலனாலும் இந்த கொற்ற மழையில நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு சாப்பிடணும்ன்ற ஆசை நம்ம அம்மாவுங்க மூலியமா நிறைவேறி இருக்கு. அப்படி 3 குழந்தைங்களும் அந்த மழை பெய்யுற அன்னைக்கு அவங்க அம்மாங்க சமைச்சு கொடுத்து அந்த விருந்து சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அன்னைக்கு போட்ட பிளான் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் கடைசியில அதே பிளானை அவங்க அம்மாங்க எல்லாரும் நல்லபடியா நிறைவேற்றி வச்சதுனால
பசங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. கிணற்றில் வியாபாரம். வெயில் காலம் ரொம்ப அதிகமா வெயில் இருந்துச்சு. பறவைங்களோட கிராமத்துல வெயிலுக்கு தாங்க முடியாம விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. காய்கறி வளர்ப்பு எல்லாமே வீணாதான் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால ஊர்ல யாருமே காய்கறி வளர்க்கறதையே விட்டுட்டாங்க. எல்லாரும் சிட்டிக்கு போய் தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமைய பார்த்ததும் சிச்சு காக்காவோட மனசுக்குள்ள ஒரு சுயநலமான வியாபார ஆலோசனை வந்துச்சு. சிச்சு காக்கா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்த பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள, ஆ இந்த ஊர்ல யாருமே காய்கறிய விளைவிக்கிறது இல்ல. நானே இந்த ஊருக்குள்ளேயே காய்கறிய விளைவிச்சு வெளியூர்ல இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு வியாபாரம் பண்ணா அப்போ 2 சைடுல இருந்தும் எனக்கு லாபம்தான். சிச்சு காக்கா உடனே சந்தைக்கு போய் கொஞ்சம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த விதைகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அந்த விதைகளை எல்லாத்தையுமே போட்டு கிணத்துல கீழே இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணிய பைப் மூலமா எடுத்து அந்த இடத்துக்கு அவ ஊத்திக்கிட்டு இருந்தான். மிச்சமான கொஞ்சம் விதைய ரொம்பவும் அலட்சியமா அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டா. இப்படியே சில நாட்கள் போச்சு. சிச்சு காக்கா கஷ்டப்பட்டு தண்ணி விட்டதுனால அந்த விதையெல்லாம் முளைச்சி செடியாச்சு. நல்லபடியா வளர்ந்துருக்கிற கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்தையும் பார்த்து சிச்சு காக்கா சந்தோஷப்பட்டா. சிச்சு ரொம்ப சந்தோஷமா, அடடே, காய்கறி எல்லாம் நல்லாவே விளைஞ்சு நிக்குது. நாளைக்கு இந்த காய்கறி எல்லாம் பிரிச்சு மார்க்கெட்ல கொண்டு போய் அதிக விலைக்கு வித்தா எனக்கு பணமோ பணம். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அந்த காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு வரலான்னு கூடையை கொண்டு போய் பார்த்தா வெயில் தாங்க முடியாம செடிங்க எல்லாம் வாடி போய் தரையோட தரையா விழுந்து போச்சு. காய்கறியும் வீணா போச்சு. அத பார்த்து சிச்சு அழவே ஆரம்பிச்சிட்டான். ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி பண்ணீங்க? என் தலையில இடி விழுவுற மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு செடியெல்லாம் வாடி போய் சாஞ்சு கிடக்குது. இப்போ இந்த வாடி போன காய்கறிய யாரு வாங்கிக்குவா? அப்படி கவலையோட சிச்சு காக்கா அந்த கிணத்தோட திட்டுல போய் உக்காந்துகிட்டு இருந்தா. அப்போ எதிர்பாராத விதமா அவளுடைய பார்வை கிணத்துக்குள்ள போச்சு. பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா கிணத்துக்குள்ள செடிங்க எல்லாம் நல்லபடியா முளைச்சிருந்துச்சு. அடடே, என்னது இது? கிணத்துக்குள்ள ஃப்ரெஷ்ஷான காய்கறி காணப்படுது. இது எப்படி சாத்தியமாச்சு? ஓஹோ, அன்னைக்கு விதை பாக்கியாச்சுன்னு தூக்கி விசிறடிச்சனே, அதுதான் இப்போ தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் விளைஞ்சு நிக்குது. சிச்சு காக்கா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சா. அவ அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற ஈரத்தை பார்த்தா. சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, புரிஞ்சு போச்சு. கிணத்துக்குள்ள சூரியனோட வெளிச்சம் நேரா படாது, அதனால காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கிணத்துக்கடியில தண்ணியோட தேவாம்சம் இருக்கிறதுனால செடிங்களும் வாடி போல காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க வாடி போய் இருக்கிற இந்த செடிகள் எல்லாம் தூக்கி கிணத்துக்குள்ளேயே போடுறேன். அப்போ நல்ல காய்கறி விலையும் எனக்கு லாபமும் கைகூடி வரும். அன்னையில இருந்து சிச்சு காக்கா அந்த கிணத்துக்குள்ள கொஞ்சம் மண்ணை போட்டு அங்க விதைய போட்டு செடி எல்லாத்தையுமே வளர்க்க ஆரம்பிச்சா. அங்க ஈரப்பதம் அதிகம்ன்றதுனால செடி எல்லாமே வளர்ந்து காய்கறியும் நல்லபடியா விளைஞ்சது. அப்படி விளைஞ்ச காய்கறி எல்லாத்தையுமே ஊருக்கு மத்தியில கொண்டு போய் நல்ல விலையும் வச்சு சிச்சு காக்கா எல்லாருக்கும் அந்த காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தா. வாங்க ஐயா, வாங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறி, சிட்டில இருந்து கொண்டு வந்த தக்காளி, கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிட்டு போங்க. அப்பதான் சோட்டுக்கிளியும் துணிக்குருவியும் அங்க வந்தாங்க. சிச்சு, அடிக்கிற வெயிலுக்கு இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறி எங்கேயுமே கிடைக்காது. சிட்டில கூட உனக்கு கிடைக்காதே. ஆமா, விலை எவ்வளோ? சிச்சு பெருமையா, சிட்டில என்னோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிய விளைவிச்சுக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் 100 ரூபா, தக்காளி 120 ரூபா. சோட்டுக்கிளி ஷாக் ஆயி, என்னது 120 ரூபாவா? சிட்டிலவே வெறும் 50 ரூபா. இதில் பகல் கொள்ளையா இருக்கே. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, சிட்டிக்கு போய் உங்களோட செலவு, வண்டி செலவு, போயிட்டு வர நேரம் இதெல்லாம் பார்த்தா இது ஒன்னும் பெருசு இல்ல. இதனால எனக்கு எந்த லாஸும் இல்ல. வேணான்னா வாங்கு, வேண்டானா அப்படியே போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஊர்ல யாருமே காய்கறி விக்கிறது இல்லைங்கிறதுனால, சிட்டி வரைக்கும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியலங்கிறதுனால ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து சிச்சு கிட்டயே காய்கறி வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இது மூலமா சிச்சு காக்காவும் நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராத்திரி நேரம் சிச்சு சம்பாதிச்ச பணத்தை பார்த்து சந்தோஷமா, இந்த கிராமத்து ஜனங்க ரொம்ப அப்பாவிங்க. நான் கிணத்துக்குள்ள காய்கறி விளைவிக்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்,
அதுவும் இல்லாம கிணத்துக்குள்ள இருக்கிற காய்கறிய பெருச்செலி எலி ஏதாவது செஞ்சிருச்சுன்னா எனக்கு நஷ்டமாயிடும். நான் அங்கேயே காவலுக்கு இருக்கணும். எப்பவுமே நடுராத்திரியில சின்ன காக்கா தூங்குனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா அவனுக்கே தெரியாம கிணத்துக்குள்ள போய் அந்த செடிங்களுக்கு பக்கத்துல கட்டில் போட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. ஏன்னா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணா. இது பாவம் சின்னவுக்கே தெரியாது. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் புஜ்ஜி குருவி பன்னு கிளி 2 பேருமே ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டேய் பன்னு, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்டா. நம்ம ஊர்ல இருந்து சிட்டிக்கு போறது ஒரே ஒரு பஸ் தான். சிச்சு ஆண்டி காய்கறிய சிட்டில இருந்து கொண்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நாளும் சிச்சு ஆண்டிய பஸ்ல நான் பார்க்கவே இல்ல. அப்புறம் எப்படா சிட்டில இருந்து கொண்டு வருவாங்க? அதான் அதிசயமா இருக்கு. பன்னுக்கிளி யோசிச்சு பார்த்து, ஆமா புஜ்ஜி, எனக்கு கூட ரொம்ப நாளா அதே சந்தேகம்தான். பஸ்லயும் போறது இல்ல, நம்ம ஊருக்கு எந்த தனியா ஒரு வண்டியும் வர்றது இல்ல. அப்படி இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷான காய்கறி எங்க இருந்து வருது? ஒண்ணுமே புரியலையே. அப்பதான் அந்த பக்கமா சின்ன காக்கா வந்தான். பன்னுவும் புஜ்ஜியும் அவனை கூப்பிட்டாங்க. டேய் சின்னு, வாடா இங்க. உங்க அம்மா டெய்லி சிட்டிக்கு போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிய கொண்டு வந்துகிட்டு இருக்காங்களா? அதுக்கு சின்ன காக்கா, எனக்கு என்ன தெரியும் புஜ்ஜி, எங்க அம்மா சிட்டிக்கு போறாங்களா இல்லையான்னு. ஆனா ஒரு அதிசயம் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அதிசயமா? என்னடா அது? எங்க அம்மா நைட் நேரத்துல வீட்டுல தூங்குறதே இல்ல. எங்கேயோ காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது வெளியில இருந்து வருவாங்க. எங்க அம்மா போயிருந்தீங்கன்னு கேட்டா என்ன பார்த்து திட்டுவாங்க, கத்துவாங்க. ஒரு நாளும் என்கிட்ட பதில் சொல்லல. அப்போ புஜ்ஜி ஆச்சரியமா, ஓஹோ, நைட்டு நேரத்துல வீட்ல இருக்கிறதே இல்லையா? அப்பனா ஏதோ ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்குது. சரிடா சின்ன, இன்னைக்கு நைட்டு நானும் பன்னும் உங்க அம்மா நைட்ல எங்க போறாங்கன்னு அவங்க பின்னாடியே போய் பார்க்க வரோம். அப்ப தெரியும்டா உண்மை என்னன்னு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா புஜ்ஜி பன்னு 2 பேருமே சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. நடு ராத்திரியில சிச்சு காக்கா எழுந்திருச்சு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியில வந்தா. பசங்களும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா அந்த கிணத்துக்குள்ள போயிட்டா. அத பார்த்து பசங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, எங்க அம்மா தண்ணிக்குள்ள எகிரி குதிச்சிட்டாங்க. அங்க என்ன நடக்குது? வாங்கடா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அப்படி பசங்க எல்லாரும் கிணத்துக்கு மேல போய் உட்காந்து உள்ள எட்டி பார்த்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா உள்ள இருக்கிற கட்டில்ல உட்காந்துகிட்டு இருந்தா. பக்கத்துல பச்சை பசேல்னு காய்கறி செடி விளைஞ்சிருந்துச்சு. அத பார்த்து பசங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க அம்மா கிணத்துக்குள்ள காய்கறிய விளைவிக்கிறாங்களா? சூப்பர் ஐடியாடா. புஜ்ஜி கோவமா, ஐடியா இல்லடா பன்னு, இது சரியான மோசம். ஆண்டி இங்க காய்கறிய விளைவிச்சிட்டு சிட்டில இருந்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தேன்னு டபுள் ரேட்டுக்கு விக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டியோட நாடகத்துக்கு முடிவு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி, ஏய் சிச்சு ஆண்டி. சிச்சு காக்கா பயந்து போய் மேல பார்த்து பயந்துகிட்டே, புஜ்ஜி, பன்னு, இங்க என்னடா பண்றீங்க? நாங்க இங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, நீங்க உள்ள என்ன பண்றீங்க? கிணத்துக்குள்ளேயே காய்கறியை விளைவிச்சு சிட்டில இருந்து கொண்டு வந்ததுன்னு பொய் சொல்லி டபுள் ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது மட்டும் சரியா இருக்கா ஆண்டி? ஆமா ஆண்டி, நீங்க பண்ற மோசத்தை நாங்க கண்ணால பாத்துட்டோம். இப்பவே நம்ம முன்னா போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். நாளைக்கே உங்களை தூக்கி உள்ள வைக்கிட்டோம். சிச்சு ரொம்பவும் பயந்து போய், ஐயோ வேண்டாம்ப்பா வேண்டாம். முன்னா போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல போறீங்களா? வேண்டாம்ப்பா, அவர்கிட்ட மட்டும் இல்ல, வேற யாருகிட்டயும் சொல்லாதீங்க. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப நான் செய்ய மாட்டேன். தப்பா ஒத்துக்கிட்டதுனால யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம்னு நினைக்காதீங்க. இப்பவே இந்த விஷயத்தை எல்லாருகிட்டயுமே சொல்ல போறோம். அப்போ சிச்சு காக்கா, வேண்டாம் புஜ்ஜி வேண்டாம். இனிமே நான் அதிகமா ரேட்டுக்கு காய்கறியே விக்க மாட்டேன். இனிமே குறைஞ்ச விலைக்கே காய்கறியே விக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி ஊருக்குள்ள யாருகிட்டயும் சொல்லிடாதீங்கப்பா. புஜ்ஜி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, சரி ஆண்டி, இன்னைக்கு உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டு உணர்ந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறோம். ஒருவேளை தப்பு பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சரி புஜ்ஜி, நாளையில இருந்து நான் குறைஞ்ச விலைக்கே காய்கறிய விக்கிறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜியும் பண்ணுவும் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ சிச்சு கிணத்தை விட்டு வெளியில வந்தா.
ஏண்டா சின்னு, நீதானா அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தது? என் வியாபாரத்துக்கு மண்ணு தின்னு வச்சுட்டேன். அம்மா, குறைஞ்ச விலைக்கு இந்த ஊரு ஜனங்க கிட்ட சொல்லி நீங்க இங்கே காய்கறி விளைவிக்கிறீங்கன்னு உண்மையை சொல்லிருக்கலாம்ல. எதுக்காகம்மா வெளியூர்ல இருந்து கொண்டு வரேன்னு டபுள் ரேட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க பண்ணது சரியா? அப்படின்னு சொல்லி சின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். சிச்சு காக்கா கவலையா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில மார்க்கெட்ல சிச்சுவோட கடைக்கு முன்னாடி எல்லாருமே கியூ கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி அவளுடைய பர்ஸை எடுத்து, என்ன சிச்சு, இன்னைக்கும் கத்திரிக்காய் அதே 120 ரூபா தானா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, இல்ல துணி, இன்னைக்குல இருந்து கத்திரிக்காய் 40 ரூபா, தக்காளி வெறும் 30 ரூபா. சோட்டுக்கிளி ஆச்சரியமா, அட, வெறும் 40 ரூபாவா? 120 ரூபா இருந்துச்சு. ஒரே நைட்ல இவ்வளவு விலைய எப்படி ஒரே தடவை குறைச்சிட்ட? மகி கழுகும் ஆச்சரியமா, ஆமா சிச்சு, ஒரே தடவை நீ விலைய குறைக்க மாட்ட. ஒரே தடவை குறைச்சிருக்க அப்படின்னா இது சிட்டில ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்குதா? அப்போ சிச்சு கொஞ்சம் பதட்டமா, ஆமா மகி, சிட்டில காய்கறிக்கு விலையெல்லாம் குறைஞ்சு போச்சு. அவங்க எனக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் நானும் குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போங்க. அப்பா, இன்னைக்கோட எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இத்தனை நாளா ஐயோ காய்கறிக்கே இவ்வளவு காசு செலவாகுதேன்னு மனசெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படி சிச்சு காக்கா ரொம்பவும் பொறுமையா கம்மி விலையில எல்லாருக்குமே காய்கறி வித்துக்கிட்டு இருந்தா. தூரத்துல நின்னு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த புச்சி, சின்னு, பன்னு 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா பன்னு, நம்ம அடிக்கு ஆண்டி நம்ம வழிக்கே வந்துட்டாங்க. ஆமா புச்சி, இனிமே ஆண்டி தவறான வழிக்கு போக மாட்டாங்க. அப்படி சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாம ரகசியமாவே அவ கிணத்துக்குள்ள காய்கறி எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டு நியாயமான விலையில ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு காய்கறி வித்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய பேராசையெல்லாம் விட்டு நேர்மையா வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சான்.